Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ. YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் திரையரங்குகளில் வெற்றி நடை போடுகிறது. வணக்கம். பாமக ஒரு முக்கியமான ஒரு ஆயுதத்தை கையில் எடுக்க போறாங்க. குறிப்பா இந்த சித்திரை திருவிழா அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாமக இப்போதைக்கு கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழாவாக இருக்க போது அதில் அனைத்து வன்னியர்களும் ஒன்று சேர போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக இது 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடந்தாலும் 12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நடந்த கலவரத்தை இப்போ எல்லாரும் எடுத்து பேச தொடங்கியிருக்காங்க. மே 11 பாமக நாள் குறிச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சியை நடத்துறது வன்னியர் சங்கம் அடிப்படையில் பாமகவை சேர்ந்து நடத்துகிறாங்க. இதனுடைய பின்னணி என்ன, கடந்த காலத்தில் நடந்த கலவரத்தோட வரலாறு என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் பேச போகிறோம். இப்போதைக்கு அதை ஏன் பாமக கையில் எடுக்குது அப்படிங்கிற விவரத்தையும் பேச போகிறோம். அதே மாதிரி இப்போதைக்கு டெல்லி நீதிபதி வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கி இருக்கு. அதன் தொடர்பான பின்னணி விவகாரங்கள் கேட்பவர்கள் எல்லாரையும் தலையை கிறுகிறுக்க வைக்குது. அதனுடைய பின்னணி இப்போ அவர் மீது என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த விவகாரங்களை பற்றி பேசிடுவோம். கிராக் இது இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொடுக்குற பதில்கள்ங்கிறது மற்ற எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு இருக்குது. அதுக்கிட்ட ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு, கடந்த 60 வருஷத்தில் தமிழ்நாட்டை ஆட்சி செய்தவங்கள சிறப்பானவங்க யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கப்படுது. அதற்கு அது சொன்ன பதில். அதுக்கப்புறம் அது மாதிரி தொடர்ந்து சில நேரங்களில் ஆபாசமாகவும் பேசுது. அதனால் தடை செய்யப்படக்கூடிய வாய்ப்பும் கிராக்குக்கு அதிகமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லப்படுது. அதனுடைய பின்னணிகள் குறித்தும் பேசிடுவோம். வெல்கம் டு சென்சேஷன். பாமக சமீப நாட்களாக தேர்தலில் பெரிய அளவில் வெற்றி பெற முடியல. தொடர்ந்து வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டே போயிட்டு இருக்கு. மாம்பழம் சின்னம் கூட இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட தேர்தலில் மாநில கட்சிகளுக்கான அங்கீகாரத்தை கூட பாமக இப்போ இழக்க நேரிடுது அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் நிறைய சொல்லப்பட்டுட்டே வருது. பாமகவும் போய் சேர்ற அலையன்ஸ் எல்லாம் பல நேரங்களில் தோல்வியை சந்திச்சுட்டே வர்றதுனால பெரிய ஒரு சிக்கலான ஒரு நெருக்கடியான சூழலில் பாமக இப்போ தவிச்சிட்டு இருக்கு. அது இல்லாமல் கட்சிக்குள்ளேயே தந்தை மகனுக்கு இடையிலான மோதல் இதெல்லாம் கட்சியை மேலும் பலவீனப்படுத்துகிற வகையில் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டே வந்துச்சு. இந்த நேரத்தில் பாமக எப்படியாச்சும் தன்னை அரசியல் ரீதியாக பலப்படுத்திக்கணும் அப்படின்னு சில ஆயுதங்கள்லாம் கையில் எடுக்கிறாங்க அப்படின்னு சில முன்னெடுப்புகள்லாம் இப்போ அவங்க சார்பாக எடுக்கப்பட்டு வருது. இதில் 2013 கடைசியாக நடத்தப்பட்டு சித்திரை திருவிழா அது பாமக சார்பில் நடத்தப்படுறது, வன்னியர் சங்கம் சார்பில் நடத்தப்படுறது. இதில் பல லட்சம் இளைஞர்கள் ஒன்று கூடுவாங்க. இது பாமகவுக்கு பெரிய அளவில் ஒரு சப்போர்ட்டான ஒரு திருவிழாவாக பார்க்கப்படும். இதில் டெல்டாவிலிருந்து கொங்கு பகுதியிலேருந்து வருவாங்க. எப்படி வட தமிழகத்திலிருந்து இளைஞர்கள் அதிக அளவு திரளுவாங்களோ அதே மாதிரி இந்த பகுதிகளிலேருந்து வருவாங்க. இந்த ஒவ்வொரு திருவிழா முடிஞ்சதுக்கு பிறகும் பாமகவில் அதனுடைய வாக்கு சதவீதம் உயர்றதை பார்க்க முடியும். அப்படித்தான் இந்த திருவிழாவை தேர்தல் வெற்றிக்காக, தேர்தல் வாக்கு அறுவடைக்காக பயன்படுத்திக்க போகிறாங்க அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லப்பட்டாலும் பாமக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது ஒரு பண்பாட்டு திருவிழா, இது அப்படி தான் பார்க்கணும். இதில் மற்ற தலைவர்கள், மற்ற சமூக தலைவர்களும் இதில் கலந்துக்கணும். தலித் தலைவர்களுக்கு நாங்கள் அழைப்பு கொடுக்க போகிறோம். இதில் எல்லாரும் ஒருங்கிணைந்து செய்யணும், எங்களுக்கு யாரும் எதிரி கிடையாதுன்னு புதுசாக ஸ்டேட்மெண்ட்லாம் நிறைய கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் போலீஸே தடுத்தாலும் இந்த விழா நடந்தே தீரும் அப்படின்னு வன்னியர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய அருள்மொழியெல்லாம் தொடர்ந்து பேசிட்டு வர்றதை பார்க்க முடியுது. இந்த திருவிழா ஏன் பாமகவுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னா வரவிருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல்னு சொல்லப்படுது. இந்த சட்டமன்ற தேர்தலுங்கிறது பாமகவுக்கு வாழ்வா சாவாங்கிற நிலைமையில இருக்கு. எப்படியாச்சும் தன்னை நிரூபிச்சுக்கணும் அப்படின்னு பாமக போராடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த திருவிழா இப்போதைக்கு கொண்டாடப்படுறது ஒரு புறம்னாலும் இது ஏன் 12 வருஷமா நடத்தப்படல? கடைசியாக 2013 நடத்தியிருக்காங்க. இப்போ ஏன் நடத்துறாங்க அப்படின்னா 2013 நடந்த சம்பவம் அப்படி. 2013 இது ஒவ்வொரு வருடமும் மாமல்லபுரத்தில் தான் வன்னியர் சங்கம் சார்பாக அந்த விழா கொண்டாடப்படும். 2013 தமிழ்நாட்டில் ஜெயலலிதா ஆட்சி நடைபெற்று இருக்க காலம். அப்போ இவங்க மாமல்லபுரத்தில் இந்த விழாவை முடிச்சுட்டு அப்போவும் உத்தரப்பிரதேச முதல்வராக இருந்து அகிலேஷ் யாதவ் தான் அந்த விழாவுக்கு சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டிருந்தார். இப்படி நிகழ்ச்சியை முடிச்சுட்டு எல்லாம் ஊருக்கு போகிறப்ப விழுப்புரம் மரக்காணத்தில் போனவங்க அங்கே இருக்கக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்த மக்களை இவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. அதில் கிட்டத்தட்ட ஒரு 2 பேர் பலியானாங்க. ஆனாலும் அது விபத்து அப்படிங்கிற மாதிரி முதல்வர் ஜெயலலிதா சொன்னாங்க. 2 பேர் பலியான அந்த வழக்கில் 6 பேர் ஆயுள் தண்டனைலாம் கொடுக்கப்பட்டுச்சு. இப்படி அந்த வழக்கு இது ஒரு பக்கமாக அப்படி இது மரக்காண கலவரம் அப்படின்னு வரலாற்றில் பதிவு செய்யப்படுது. இதில் பார்த்தோம்னா அடுத்த கட்டமாக பாமக தலைவராக இருந்த ராமதாஸ் கைது செய்யப்பட்டார். ஜி.கே. மணி போன்றோர் கைது செய்யப்பட்டனர். அதற்கப்புறம் இந்த விவகாரம் இன்னும் விஸ்வரூபம் எடுத்துச்சு, அடுத்த கட்டத்துக்கு போணுச்சு. இது அவங்க கைதாகி சிறையில் ஒரு 10 to 15 நாள் இருந்திருப்பார். அந்த காலகட்டங்கிறது
தமிழ்நாடு முழுவதும் பெரிய பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. அப்போதைக்கு தமிழக அரசு ஒரு வினோதமான நோட்டீஸ் வந்து பாமகவுக்கு கொடுத்துச்சு. என்ன சொன்னாங்கன்னா, இது மாதிரி நிறைய பொது சொத்துக்களை சேதப்படுத்தியிருக்கீங்க, இந்த கலவரத்தில் நிறைய அரசு பேருந்துகள் சேதப்படுத்தப்பட்டிருக்கு, அதனால் இத்தனை லட்சம் ரூபா, ஒரு 15 லட்சம் நினைக்கிறேன், அந்த லட்சம் ரூபா நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணுங்கிற மாதிரி தமிழக அரசு பாமகவுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. அதை எதிர்த்து பாமக சார்பில் ஹைகோர்ட்டுக்கு போனாங்க. அப்புறமா அந்த கேஸை குவாஷ் பண்ணாங்க. அது ஒன்றும் இல்லைங்கிற அளவுக்கு அந்த கேஸ் முடிஞ்சு போணுச்சு. இப்படி ஜெயலலிதாவால் இந்த மரக்கான கலவரம் தொடர்பாக பாமக ராமதாஸ் கடுமையான அளவில் விமர்சிக்கப்பட்டார். இது வந்து ஒரு ஜாதி ரீதியான மோதலை தூண்டும் வகையில் இது வந்து நடைபெறுது. இதில் வந்து சிலர் வந்து அங்கே ஒட்டின போஸ்டருங்கிறதெல்லாம், அதாவது கடல் நீரை அள்ள முடியாது, எங்கள் சமூகத்து ஆளுங்களை யாராலையும் வெல்ல முடியாதுங்கிற மாதிரிலாம் சில வசனங்கள், இதெல்லாம் மாற்று சமூகத்தினரை தூண்டும் வகையில் அமைந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் ஜெயலலிதாவே அறிக்கையில் கடுமையான கண்டனங்களை தெரிவிச்சிருந்தாங்க. அப்புறம் ராமதாஸ் வந்து மது ஒழிப்புக்கு ஆதரவாக பேசிகிட்டே வராரு. ஆனால் அவர் திரட்டின இந்த சித்திரை திருவிழா மாநாட்டில் வந்த பல இளைஞர்கள் மது அருந்திட்டு வந்தாங்க அப்படின்லாம் ஜெயலலிதா பேசுனது பெரிய அளவில் அப்போதைக்கு சர்ச்சையாக பார்க்கப்பட்டுச்சு. இந்த சர்ச்சையின் காரணமாக பல ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்த இந்த சித்திரை திருவிழா இப்போ மே 11 நாளாக குறிச்சிருக்காங்க. இது வந்து தமிழக அரசில் அடுத்த கட்ட நகர்வுக்கு பெரிய அளவில் பேசுபொருளாகவும் சர்ச்சைக்குரிய ஒன்றாகவும் பார்க்கப்படுது. இதற்கு தமிழக அரசு அனுமதி கொடுக்குமா, அனுமதி கொடுக்காட்டி நாங்கள் போராடுவோம்னு வன்னியர் சங்கம் சொல்லியிருக்கிற நிலையில் இதனுடைய அடுத்தடுத்த கட்டங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. குறிப்பாக அது வந்து விசிகா எதிர்க்கும் அப்படின்னு தான் கணிக்கப்படுது. அதற்கு பாமக சார்பாக என்ன சொல்லுதுன்னா, மற்ற சமூக தலைவர்களுக்கு விழா எடுத்துட்டு தானே இருக்கீங்க, மற்ற குரு பூஜைகள்லாம் கொண்டாடப்பட்டு தானே வருது, இதற்கு ஏன் நீங்கள் வந்து தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த தரப்பில் பேசப்படுது. இருந்தாலும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மற்றவங்கள்லாம் அது சமூக ரீதியாக மட்டும்தான் பார்க்குறாங்க, நீங்கள் அதை வாக்கு அரசியலுக்கு பயன்படுத்துகிறீங்க, அது ரொம்ப ஆபத்தானதுங்கிற வகையில் இவங்க ஒரு கவுண்டர் வச்சுட்டு வராங்க. இப்படி இந்த வழக்கு, இந்த வரலாறு, இந்த மரக்காணம் கலவரம்ங்கிறது பலருக்கும் பலவிதமான புரிதலை கொடுக்கக்கூடிய ஒன்றா இருக்குது. மே 11 பாமக நாள் குறிச்சிருக்காங்க. என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அடுத்த பிரச்சனை யாருக்குன்னா, திமுகவுக்கு யாராக இருக்காங்க அப்படின்னா, தமிழக வெற்றிக் கழகம், விஜய், அதிமுக இவங்கெல்லாம் இருக்காங்க. இதில் விஜயை மட்டும் எப்படி டார்கெட் பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய்க்காக தான் கமலுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு வந்துச்சு இல்லையா. இதில் அடுத்த கட்டமாக விஜயை எதிர்கொள்ளும் விதமாக கமலை பிரச்சாரத்தில் களமிறக்க போகிறாங்க திமுக அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் எல்லாம் இப்போ ரெக்க கட்டி பறந்துக்கிட்டு இருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இது மாதிரி விஜய் எங்கெல்லாம் போய் திமுகவுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி பேசுகிறாரோ அங்கெல்லாம் அடுத்த சில நாட்களில் கமல் களமிறக்கப்படுவார், அங்கே திமுகவுக்கு ஆதரவான பிரச்சாரங்களை இவர் முன்வைப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லப்பட்டு வருது. சமீபத்தில் கமல் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட அதற்கு வலு சேர்க்கும் விதமாக தான் இருக்கும். எம்பி சீட்டு கமலுக்கு தராங்க அப்படிங்கிற மாதிரி பேசப்பட்டக்கூடிய அந்த நேரத்தில் கமல் சொன்னார், நான் வந்து ஒரு தோற்றுப்போன அரசியல்வாதி, இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும், அதாவது ரசிகர்கள் எல்லாம் வாக்காளர்கள் கிடையாது அப்படின்னு அவர் சொன்னது விஜயை குறிப்பிட்டு தான் சொல்கிறாரு, திமுகவுக்கு ஆதரவாக தான் பேசுகிறாருன்னு அப்போவே கடுமையாக விஜய் ரசிகர்கள், விஜய் கட்சியை சேர்ந்தவங்க எல்லாம் கமலை விமர்சித்ததை பார்க்க முடிஞ்சு. இப்போ திமுகவினுடைய அடுத்த கட்ட இந்த நகர்வுங்கிறது விஜய்க்கு பெரிய அளவில் கவுண்டர் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது அரசியல் களத்தில் ஒரு முக்கிய விவாத பொருளாக இப்போ பேசப்பட்டுட்டே வந்துட்டு இருக்கு. அப்புறம் ட்விட்டரை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பெரிய அளவில் பேசப்படுறது என்னென்னா, கிராக், அந்த கிராக் ஏஐ அது கொடுக்கக்கூடிய பதில்கள் ரொம்ப ஷார்ப்பான பதில். நம்ம எப்படி அதுக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோமோ அதே மொழியில் அது பேசுறது. மச்சான்னா மச்சான்னு சொல்லி பேசுறது, வாடா போடான்னா வாடா போடாங்கிற மாதிரி பேசுறது. இதில் ஆபாசமாக கேள்வி கேட்குறவங்களுக்கு அதே மொழியில் அதே தொனியில் நெடி மாறாமல் பதில் கொடுக்கறதும் சர்ச்சையாகிட்டு வருது. அதனால் அது மத்திய அரசு கண்காணிக்குது, விளக்கம் கேட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவல் சொல்லப்பட்டு வருது. இது வரைக்கும் எந்த ஏஐயும் இல்லாத வகையில் இது எல்லாத்தையும் பீட் பண்ணுற வகையில் ரொம்ப இயல்பான ஒரு நண்பர்கிட்ட உரையாடுற மாதிரியான ஒரு உரையாடலை கொடுத்துட்டு வருது. இது சர்ச்சைக்குரிய ஒன்றா பார்க்கப்படுது. இதில் நம்ம ஊர் ஆட்கள் சொல்லவே வேண்டாம், அவங்க இப்போ அதை பொழுதுனைக்கும் ட்விட்டரில் அதை டேக் பண்ணி பல கேள்விகள் கேட்டு அதை சிக்க வச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த வகையில் ஒரு நபர் கேட்குறாரு, கடந்த 60 ஆண்டுகால தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சவர்களில் யார் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாங்க நீ சொல்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு கிராக்கு டேய் அப்படிங்கிற மாதிரியே அதுவும் ஆரம்பித்து சில விஷயங்கள் சொல்லுது. அதில் கலைஞர் தான் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாரு தமிழகத்தில், இலக்கியம், நிதி நிர்வாகம்னு பல வகையில் அடிப்பிட்டு இவர் தான் கொஞ்சம் டாப்பாக தெரிகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. அதே மாதிரி ஜெயலலிதா, எம்ஜிஆர், அண்ணா இவங்களுக்கெல்லாம் சில ரசிகர்கள் இருந்தாலும் கலைஞர் வந்து அவர் கொஞ்சம் வித்தியாசமானவர் அப்படிங்கிற மாதிரிலாம் பதில் சொல்லுது. அப்புறம் அதுக்கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் வந்து கலைஞர் வந்து திருட்டு ரயிலில் வந்ததாக சொல்லப்படுது, அது எப்படி, அது உண்மையா பொய்யாங்கிற கேள்விக்கு அது பதில் சொல்லுது. அப்படி ஒன்று நடக்கலை, அவர் கள்ளக்குடியில் தலை வச்சு படுத்தாரு, அதுதான் வரலாறு, அவர் வந்ததற்கான அப்படி திருட்டு ரயிலில் வந்தார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி கிராக்
கிராக் வந்து தொடர்ந்து கருத்துக்களை பதிவிடுது. இதெல்லாம் இப்போ வைரல் ஆகிட்டு வருது. பொதுவாகவே கிராக் வந்து வலதுசாரிகளுக்கு ஒரு பெரிய தலைவலியாக தான் பார்க்கப்படுது. உலக அளவில் கிராக் வந்து வலதுசாரி இயக்கங்களுக்கு அங்கே இருக்கக்கூடிய பொய்களை அடித்து துவைச்சிருது, அவங்களுக்கு எதிரான ஒரு மூமெண்ட்டாக அது செயல்படுதுங்கிற மாதிரியான விமர்சனங்கள்லாம் முன்வைக்கப்பட்டே வருது. அதில் சமீபத்தில் பாஜகவுக்கு ஆதரவான பாஜகவுக்கு எதிரான கேள்விகள் எல்லாம் அது எப்படி கையாண்டுச்சு, எப்படி பதில் கொடுத்துச்சுங்கெல்லாம் பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு வந்துச்சு. இப்போதைக்கு தமிழ்நாட்டில் ஜெயலலிதாவா கலைஞரா அல்லது யார் சிறந்த ஆட்சியை கொடுத்தாருங்கிறப்ப அதற்கு கலைஞர் தான் சிறப்பான ஆட்சியை கொடுத்தாருன்னு அது சொல்கிறது இப்போ மறுபடியும் வைரல் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இப்போ சமீபத்தில் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறது ஒரு நீதிபதி, அதுவும் டெல்லியினுடைய உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய யஷ்வந்த் சர்மா. இவர் வந்து தொடக்கத்தில் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேச சார்பாக அரசு வழக்கறிஞராக பணியாற்றிட்டு வந்தார். அப்புறம் அலகாபாத் நீதிமன்றத்தில் நீதிபதியாக இருந்தார். அப்புறம் அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி இங்கே டெல்லியில் கடந்த 4 ஆண்டுகளாக நீதிபதியாக பணியாற்றிட்டு வர்றார். இப்போ அவரது வீட்டில் கடந்த மார்ச் 14ஆம் தேதி இரவு நேரங்களில் தீ விபத்து ஏற்படுது. அந்த நேரத்தில் நீதிபதி யஷ்வந்த் சர்மா வீட்டில் இல்லாமல் இருக்கார். அவர் வெளியில் இருக்கும் பட்சத்தில் தீ விபத்து குறித்து அவங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் தீயணைப்புத்துறைக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்புத்துறை நீதிபதி பங்களாவுக்கு போய் தீயை கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் கட்டுப்படுத்திடுறாங்க. கட்டுப்படுத்தினதுக்கு அப்புறம் தான் உண்மையான சர்ச்சை தீ பற்றி எரிய ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா, அவர் வீட்டில் தீயை கட்டுப்படுத்திட்டாங்க. அதுக்கடுத்து தீயணைப்புத்துறை வீரர்கள், காவல் அதிகாரிகள்லாம் வீட்டில் போயிட்டு என்னென்ன பொருட்கள் சேதமடைஞ்சிருக்குன்னு கணக்கெடுக்கணும். அந்த அடிப்படையில் வீட்டில் ஒவ்வொரு அறையாக போய் சோதனை பண்ணியிருக்காங்க. அப்போ அவரது தனிப்பட்ட அறைக்குள்ளே போய் சோதனை பண்ணும்பொழுது தான் பெரிய அதிர்ச்சி வெளியாகிருக்கு. அவர் அறை முழுக்க கட்டுக்கட்டாக பணம் கிடந்துச்சுன்னு சொல்லப்படுது. குறிப்பாக 100 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் அந்த அறை முழுக்க இருந்துச்சு அப்படிங்கிற தகவல் சொல்லப்படுது. உடனடியாக அந்த காவல் அதிகாரிகளும் தீயணைப்புத்துறை வீரர்களோ தனது மேல் அதிகாரிகளுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அவங்க மத்திய அரசுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. அதன் மூலமாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணாவுக்கு இந்த தகவல் போய் சேர்ந்திருக்கு. அவர் தலைமையில் தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் அப்படின்லாம் சொல்லப்பட்டு வர நேரத்தில் அவர் மீண்டும் அலகாபாத் நீதிமன்றத்துக்கே பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இது எப்படி சரியான ஒரு நடவடிக்கையாக இருக்குங்கிற கேள்விகளும் தொடர்ந்து எழுந்துகிட்டே வருது. ஒரு நீதிபதி தவறு பண்ணியிருக்காருன்னா அவரை விசாரிங்க, அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க. அதை விட்டுட்டு பழைய இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுறது என்ன மாதிரியான தண்டனை அப்படின்னு கொலிஜியத்தில் இருக்கக்கூடிய உறுப்பினர்களே கேள்வி எழுப்பிட்டு வந்தாங்க. அதை எடுத்து தான் அல்ல அது வந்து உள்கட்ட விசாரணை நடத்தப்படும், அதே நேரம் அவர்கிட்டையும் தனிப்பட்ட முறையில் விசாரணை அது குறித்து விளக்கம் கேட்கப்படும், அதுக்கப்புறம் தான் நடவடிக்கை எடுக்கப்படுங்கிற மாதிரி சொல்லப்பட்டு வருது. இது பெரிய அளவில் சர்ச்சைக்குரிய ஒன்றா மாறி இருக்கு. இப்போதைக்கு அவரது பழைய தீர்ப்புகள்லாம் மறுவாசிப்புக்கு உட்படுத்தப்படுது. அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரணங்கள் சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் பெரிய அளவில் சர்ச்சையாக பார்க்கப்படுது. அப்புறம் நிகழ்ச்சியினுடைய கடைசி பகுதியாக இப்படியெல்லாமா நடக்கும் அப்படிங்கிறது தான். ஒரு வடமாநிலத்திலிருந்து கர்நாடகா மைசூரை நோக்கி ஒரு ரயில் வந்துகிட்டு இருக்கு. வரும்பொழுது கும்மிடிப்பூண்டி தாண்டி கொருக்குப்பேட்டை பக்கத்தில் திடீர்னு பெரிய சத்தத்தோட ரயில் நின்று இருக்கு. என்னப்பா நிற்கிதுன்னு சொல்லிட்டு பைலட்லேருந்து ரயிலில் இருக்கக்கூடிய ரயில்வே காவல் அதிகாரிகள் உட்பட்ட பலரும் பதறிட்டாங்க. இவ்வளோ பெரிய சத்தத்தோடு நிற்கிது, எங்கே நிற்கிது, ஏன் நிற்கிதுங்கிறப்ப யாரோ செயினை பிடிச்சி இழுத்துருக்காங்க, அந்த அபாயச்சங்கிலி பிடிச்சி இழுத்துருக்காங்க அப்படின்னு தகவல் அவங்களுக்கு பைலட்டுக்கு போகுது. அதை எடுத்து எந்த கம்பார்ட்மெண்ட்னு போய் பார்த்தா அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டு. யார் இந்த வேலையை பார்த்தான்னு பார்த்தா ஒரு பையன், ஒரு இளைஞர், அதுவும் வடமாநில இளைஞர் அசதியாக இருக்கேன்னு சொல்லி பையன் அதில் மாட்டி தொங்க விட்டுருந்துருக்காரு. அதை அடுத்து தான் வெயிட் தாங்காமல் ட்ரெயின் இழுத்து நின்று இருக்குன்னு தகவல் சொல்லப்படுது. இதையடுத்து அதிகாரிகள் வந்ததை பார்த்துட்டு அந்த பையன் தலைதறிக்க ஓடிட்டதாகவும் தகவல் சொல்லப்படுது. ஓய்வாக இருந்தால் ஓரமாக வைப்பா பையன், தூக்கிக்கொண்டு அபாய ஜங்கலத்திலேயே மாட்டுவேன் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சக பயணிகளும் கரிச்சு கொட்டியிருக்காங்க. இதையடுத்து இந்த விவகாரம் இப்போ பெரிய அளவில் பேசப்பட்டு வருது. ஏற்கனவே வடமாநில இளைஞர்கள்னால் இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டு வருது. அன்ரிசர்வ்டில் தாண்டி ரிசர்வ் கோச்சில் போய் ஏறி பிரச்சனை பண்ணுவாங்க. கும்பமேளால சில வீடியோக்கள்லாம் வைரல் ஆனிச்சு. இந்த நிலையில் இப்படி ஒரு சம்பவம் கொருக்குப்பேட்டையில் நடந்திருக்கிறது மீண்டும் பெரிய அளவில் ஒரு பேசுபொருளாக மாறி இருக்கு. இதே மாதிரி நாளைக்கும் பல செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.